சிறைத்துறையில் 672 முதல்நிலை காவலர் பணியிடங்கள் உள்ளிட்ட 1116 புதிய பணியிடங்களை தோற்றுவித்து முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். சிறப்பு காவல்படை மற்றும் ஆயுதப்படை வளாகங்களில் குடியிருக்கும் காவலர்களின் நலனுக்காக 3 கோடி ரூபாய் செலவில் ஈரடுக்கு படுக்கைகள் மற்றும் மெத்தை விரிப்புகள் வழங்க ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். காவல்துறையினரின் சீருடை படியினை 200 ரூபாயிலிருந்து 250 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். சிறைத்துறை பணியாளர்களுக்கான சலவைப்படி 250 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ஆதார் அடையாள அட்டை வழங்கும் பணியில் ஈடுபடுவோர் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக முதியோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரையில் 76வது வார்டு பகுதியில் ஆதார் தேசிய அடையாள அட்டை வழங்கும் பணி 5 நாட்கள் நடைபெறுகிறது. அடையாள அட்டை பெறுவதற்கு சமீபத்தில் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கப்பட்ட ரசீதை கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பொதுமக்கள் கொண்டு சென்ற ரசீதுகள் சிலவற்றில் வரிசை எண்கள் இல்லாததால் புகைப்படம் எடுக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தேசிய வாக்காளர் அட்டைக்கு ஆதார் கார்டுன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் பேர் 2010 மக்கள் தொகை தேசிய மக்கள் தொகை கணக்கு எடுத்தாங்க. இதுல டீச்சர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா குடும்ப வருஷ நம்பர் எழுதாம விட்டாங்க. அதனால உங்க கார்டு ரிஜெக்ட் பண்ணிட்டோம், நீங்க இப்போதைக்கு எடுக்க முடியாது, வேணும்னா அடுத்த ட்ரிப் எப்போ நாங்க சென்சஸ் எடுக்கிறோமோ அப்போ பார்த்து எடுத்துக்கோங்க, இப்போதான் உங்க இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் ரிஜெக்ட் பண்ண குடும்ப நம்பர் எழுதாதனால ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆதார் அடையாள அட்டை வாங்காதவர்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்காது என்று தகவல் பரவியதால் ஆவேசம் அடைந்த பெண்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். இது ஆதார் அட்டை செல்லாதுன்னு ஒருத்தர் கொண்டு காமிச்சதுக்கு செல்லாதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. அப்ப அது ஒண்ணு, இது தனிப்பட்ட முறையில் எடுக்கணுமா? இது இந்தியாவது அட்டை தானே, அது இந்திய தேசிய அட்டை தான். அது இப்போ தற்சமயம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அட்டை போடுறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. ரேஷன் கார்டு செல்லாதுங்காங்க. நம்ம வீட்டில் கணக்கெடுக்கிறோம் இல்லை, அதனால எங்களுக்கு கிடைக்காதா என்ன விவரம்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, சொல்லவும் மாட்டேங்காங்க. இதனால் முதியோர்கள், பார்வையற்றோர், பெண்கள் என பல்வேறு தரப்பினரும் பெரிதும் அவதிக்குள்ளாயினர். மத்திய அரசின் நறுமண வாரியத்தின் நடவடிக்கையால் தங்கள் வர்த்தகம் மனம் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தேனி பகுதி ஏலக்காய் வியாபாரிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் 1 லட்சம் ஏக்கரில் ஏலக்காய் பயிரிடப்படுகிறது. தமிழர்களுக்கு சொந்தமான இந்த தோட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் வேலை பார்த்து வருகிறார்கள். ஆண்டுக்கு 18,000 டன் அளவுக்கு உற்பத்தி செய்யப்படும் ஏலக்காய்கள் அங்குள்ள நறுமண வாரியத்தின் மூலம் ஏலம் விடப்படுகின்றன. 50 காசுகளாக இருந்த ஏலம் உயர்த்தி கேட்கும் தொகையை வாரியம் 5 ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளது. இதனால் தங்கள் லாப சதவீதம் குறைந்து வர்த்தகம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இதனால் 3 வாரங்களுக்கு மேலாக அவர்கள் ஏலத்தை புறக்கணித்து வருகின்றனர். எங்களுக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு 6 செகண்ட் இடைவெளியில் ஒரு லாட்டுங்கிறது கிட்டத்தட்ட 4 to 5 லட்சம் ரூபா மதிப்பில் சரக்க நாங்கள் 6 செகண்ட் இடைவெளியில் 6 மணித்துளி இடைவெளியில் நாங்கள் அதை வேல்யூ பண்ணி எங்களால் அந்த 5 ரூபா பிட்டிங்கில் கேட்க முடியாது. அது இப்படி கேட்டால் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். தொகையை குறைக்கும் வரை ஏலம் கேட்பதில்லை என்று வியாபாரிகள் முடிவெடுத்துள்ளதால் 150 கோடி ரூபாய் அளவுக்கு ஏலக்காய்கள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு அணுகுமுறை சரியான அணுகுமுறைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த சம்மந்தப்பட்ட வியாபாரிகளை கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து இந்த ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இந்த தேக்க நிலைமை ஏற்பட்டிருக்காது. இந்த 25 நாளில் பெருவாரியான ஏலக்காய் தேங்கி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கிலோ ஏலக்காய் தேங்கி இருக்கு. ஆயுத பூஜை, தீபாவளி, புத்தாண்டு போன்ற பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் 1500 டன் ஏலக்காய் தேங்கி கிடப்பதால் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட விவசாயிகளே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். வியாபாரிகளுடன் கேரள அரசு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் சிவசபாபதியுடன் வின்சென்ட் மற்றும் சார்ல்ஸ். தூத்துக்குடியில் 15 லட்சம் சங்குகளால் தேசிய கொடியை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். டெல்லியைச் சேர்ந்தவர் ஆசிஷ் பியாகி தூத்துக்குடியில் சங்கு மற்றும் சிப்பி ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் தூத்துக்குடி மாவட்ட வெள்ளி விழா ஆண்டையொட்டி தூத்துக்குடி வஉசி கல்லூரி மைதானத்தில் 15 லட்சம் சங்குகளை கொண்டு பிரம்மாண்ட தேசிய கொடியை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். ஒரு 9.5 மெட்ரிக் டன்ஸ் சங்க் ஒரு 15 லட்சம் பீஸ் யூஸ் பண்ணிட்டு இது ஒரு லிம்கா ரெக்கார்டில் இது பண்ணுறாங்க, ரெடி பண்ணியிருக்கோம். இது ரெக்கார்டிங் அடிச்சு நம்ம ஃபுல் கினீஸ் ரெக்கார்டில் இப்போது ட்ரை பண்ணுறோம். மேக்ஸிமம் இது சக்ஸஸ் ஆயிரும்.
60 அடி நீளத்திலும் 40 அடி அகலத்திலும் உருவாக்கப்பட்ட இந்த கொடியை உருவாக்கும் பணியில் அவருடன் 20 பேர் ஈடுபட்டனர். மன்னார் வளைகுடா பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட சங்குகளை பயன்படுத்தி 3 மணி நேரத்தில் இந்த கொடியை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பாலிமர் செய்திகளின் எதிரொலியாக மதுரை பழங்காநத்தம் பகுதியில் குப்பைகள் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டு பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பழங்காநத்தம் பகுதியில் குப்பைகள் தேக்கம் குறித்து பாலிமர் தொலைக்காட்சியில் அண்மையில் செய்தி ஒளிபரப்பானது. இதையடுத்து இப்பகுதியில் தற்போது குப்பைகள் அகற்றப்பட்டு சாலையோர மரங்களை நட்டுவித்து துப்புரவு பகுதியாக மாறியுள்ளது. குப்பை கூளங்களை அகற்ற துணை புரிந்த பாலிமர் தொலைக்காட்சிக்கும் நடவடிக்கை எடுத்த மதுரை மாநகராட்சிக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். தேவர் குரு பூஜை விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பசும்பொன் கிராமத்தில் தென்மண்டல காவல்துறை தலைவர் ராஜேஷ் தாஸ் ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தினார். தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட வேண்டிய இடங்களையும் ராஜேஷ் தாஸ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய அனுமதி சீட்டு இல்லாத வாகனங்களில் வருவோர் விழாவில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றார். 10 வண்டிக்கு ஒரு எஸ்கார்ட் டீம் இருக்கும். அந்த எஸ்கார்ட் டீம் 25th 25 ரிஹர்சல் பண்ணி போயிடுவாங்க. அவங்க எந்த இடத்துலேருந்து எந்த ரூட்டில் எங்கே வண்டி பார்க்கிங் எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருவோம். அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே வாகனங்கள் வந்து செல்ல வேண்டும் என்று ராஜேஷ் தாஸ் கேட்டுக்கொண்டார். தேவர் குரு பூஜை விழா வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பசும்பொன்னில் நடைபெறுகிறது. கூடன்குளம் அணுமின் நிலையத்தை உடனே திறக்க கோரி களியக்காவிளையில் இந்து மகாசபை சார்பில் மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்கவும் நாட்டில் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரணியில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். கூடன்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக அப்பாவி மக்களை பொய் வதந்திகளை எல்லாம் பரப்பி இங்கே எதிராக தூண்டக்கூடிய செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும். உதயகுமார் என்பவர் அமெரிக்காவினுடைய ஒரு உளவாளி, அமெரிக்காவினுடைய ஏஜென்டாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அணு உலைக்கு எதிராக போராடும் உதயகுமாரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இவை தவிர தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் மனோஜப்பட்டி கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக சாலைகள் சீரமைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் குண்டும் குழையுமாக உள்ள சாலைகளை உடனடியாக சீரமைக்க கோரி சாலையில் நாற்று நட்டு பொதுமக்கள் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் வழியாக கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்திச் சென்ற வாகனத்தை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். 4 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. தப்பிச் சென்ற ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். கரூரை அடுத்துள்ள ராயனூர் குடியிருப்பு பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையில் மது அருந்தும் வாடிக்கையாளர்கள் பெண்களை கிண்டல் செய்வதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்தும் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் போராட்டத்தை நடத்தினர். நாமக்கல்லில் மாநில சுயநிதி மழலையர் தொடக்கப்பள்ளி கூட்டமைப்பின் அவசர கூட்டம் நடைபெற்றது. பின்னர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் சுப்பையன் கூறுகையில், வாகனங்களில் உள்ள வேக கட்டுப்பாட்டு கருவியை நீக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தங்கம் நிர்ணய குழுவுக்கு இன்று விடுமுறை என்பதால் விற்பனை விலையில் மாற்றமேதும் இல்லை. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 2920 ரூபாய்க்கும் 1 சவரன் 23,360 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராம் 64 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கரடு முரடான சாலைகளில் சேறு சகதியை தாண்டிச் செல்லும் மாரத்தான் ஓட்டம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.